ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான நல்ல க்ரீமியான கீர் ரெசிபி தான் காமிக்க போகிறேன். தண்டாய் கீர். இந்த கீர் பார்த்திங்கன்னா நார்த் சைடில் ஹோலி டைமில் இது நிறைய செய்வாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கீர் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் வந்து ஃபுல் ஃபேட்டு இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக வீட்டில் என்ன பால் யூஸ் பண்ணுறீங்களோ அது கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாலை சேர்த்துட்டு இதை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு கொதி வர வரைக்கும் இந்த பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கோங்க. இப்போ பால் வந்து பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் தண்டாயி மசாலா பவுடர் செய்யலாம். அதுக்கு நான் இங்கே வந்து கொஞ்சமாக கசகசா, சோம்பு, பாதாம், ஏலக்காய், முந்திரி பருப்பு, கொஞ்சம் பம்கின் சீட்ஸு, இதுக்கு பதிலாக நீங்கள் பிஸ்தா கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மெலன் சீட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய், ஒரு 5, 6 மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரோஜா இதழ்கள், ரோஸ் பெட்டல்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ சாஃப்ரனும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இங்கே ஒரு பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து லைட்டாக வறுத்துக்கிட்டாவே போதும். ரொம்ப நேரம் வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் சூடானா போதும் எல்லாமே. ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இதை நல்லா ஆற வச்ச பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு கையால் வந்து அதை லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. அந்த அரிசி எல்லாத்தையும் லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பாஸ்மதி அரிசியை எல்லாத்தையும் அந்த பாலில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் அந்த ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிற வரைக்கும், அதே மாதிரி பால் வந்து நல்லா சுண்டி பாதியாக வர வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ பால் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. அப்பப்போ கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும். ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கிற டைமில் இதில் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா அந்த ரைஸ் குக் ஆகிற வரைக்கும் பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ பவுடரை வந்து நல்லா அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பால் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு பாதியாக நல்லா சுண்டி வந்திருக்கு. அதில் போட்ட ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தண்டாய் பவுடரை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக பொடிசாக நறுக்கின பாதாம், முந்திரி பருப்பு 2த்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்கிற தண்டாய் பவுடரை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். நீங்கள் எப்போல்லாம் பசங்களுக்கு பால் காய்ச்சுறீங்களோ அப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நட்ஸ் எல்லாம் போட்டதுனால அந்த பாலும் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த பவுடரை சேர்த்துட்டு எல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் மறுபடியும் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ பால் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் இந்த கீருக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1/4 கப்பு விட கொஞ்சம் அதிகமாக இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சுகர் இன்னும் அதிகமாக சேர்க்கணுன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த சர்க்கரையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி மறுபடியும் நல்லா அது திக்காகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ பால் பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா இது நல்லா ஆறின பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். இதோட கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறின பிறகு நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன்.
ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான, நல்ல க்ரீமியான, ரிச்சான கீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த தண்டாயி கீர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நல்லாருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதில சோம்பு, பெப்பரு, ஜாதிக்காய், பட்டைலாம் போட்டதுனால அதோட ஃப்ளேவரே வந்து ரொம்ப நல்லாருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தண்டாயி பவுடர வச்சு நெறைய ரெசிபீஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து கீர் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள பார்க்குறேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.